அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி இல்ல திருமண வரவேற்பு விழாவில் கலந்து கொண்ட கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு. விழாவில் கலந்து கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மணமக்களுக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து. அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி இல்ல திருமண வரவேற்பு விழா கோலாகலம். முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், திரை பிரபலங்கள், தொழிலதிபர்கள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் நேரில் பங்கேற்று மணமக்களுக்கு வாழ்த்து. அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி இல்ல திருமண விழாவில் AI தொழில்நுட்பம் மூலம் வாழ்த்து தெரிவித்த புரட்சி தலைவி அம்மா. திருமண வாழ்வில் அடியெடுத்து வைக்கும் மணமக்கள் கண்ணின் இமை போல இல்லறம் காத்து, ஆழின் விழுது போல் நல்லறம் காத்து, 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழவும் வாழ்த்து. வணக்கத்திற்குரிய இதய தெய்வம் புரட்சி தலைவரின் இரத்தத்தின் இரத்தமான எனது உயிரினும் மேலான என்னுடைய கழக உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் அருமை சகோதரர், தலைமை நிலைய செயலாளர், கோவை புறநகர் தெற்கு மாவட்டத்தின் கழக செயலாளர், அன்பு சகோதரர் திரு SP வேலுமணி அவர்களின் இல்ல விழா மட்டுமல்ல, இது கழகத்தின் குடும்ப விழா. அன்பு சகோதரர் திரு SP வேலுமணி திருமதி வித்யாதேவி அவர்களின் தவப்புதல்வர் செல்வன் விஜய் விகாஸ், திரு சந்திரமோகன், திருமதி திருமாலினி அவர்களின் தவப்புதல்வி செல்வி தீக்ஷனா திருமண வாழ்வில் அடியெடுத்து வைக்கும் இருவரும் கண்ணின் இமை போல இல்லறம் காத்து, ஆளின் விழுது போல் நல்லறம் காத்து, 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டுமாய் இறைவனை வேண்டுகிறேன். அண்ணா நாமம் வாழ்க, புரட்சித் தலைவர் MGR நாமம் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி இல்ல திருமண விழா கோலாகலம். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் 50க்கும் மேற்பட்ட வகையான அறுசுவை உணவுகள் வழங்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே நர்சிங் மாணவிக்கு பாலியல் தொல்லை தந்த கல்லூரி தாளாளர் போக்சோவில் பிடிபட்டார். தலைமறைவாக இருந்த தாளாளர் நீதிமன்றத்தில் சரணடைந்த நிலையில் விடியா அரசின் போலீசார் என்ன செய்து கொண்டிருந்தனர் என மக்கள் கேள்வி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே 11 வயது பள்ளி சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த 37 வயது இளைஞர் போக்சோவில் சிக்கினார். நாள்தோறும் சிறுமிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் அப்பா ஸ்டாலின் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என மக்கள் கேள்வி.
மயிலாடுதுறையில் 12 வயது சிறுமிக்கு 3 மாதங்களாக சகோதரர்கள் இருவர் பாலியல் தொல்லை கொடுத்த கொடூரம். திராவிட மாடல் ஸ்டாலின் அரசு பாலியல் குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுப்பதை விடுத்து வெற்று விளம்பரங்களை அரங்கேற்றி நாடகமாடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே 15 வயது பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆட்டோ டிரைவர் போக்சோவில் சிக்கினார். திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் பாலியல் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அண்ணா நகரில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான 10 வயது சிறுமியின் வாக்குமூலம் அடங்கிய வீடியோவை பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பாதிக்கப்பட்ட சிறுமியின் ஆடியோவை வழக்கு விசாரணையில் தொடர்பில்லாத நபர்களுக்கு கசிய விட்டது மிகவும் மோசமான நிகழ்வு என்றும் நீதிமன்றம் வேதனை. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே நள்ளிரவில் வேன் உரிமையாளரை அரிவாளால் வெட்டிய மர்ம நபர்கள் வேன் மற்றும் 10க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களை அடித்து நொறுக்கி அராஜகம். ஸ்டாலினின் விடியா திராவிட மாடல் ஆட்சியில் ஏவல் துறையினர் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் சமூக விரோதிகள் அட்டூழியம். நாமக்கல் மாவட்டம் நத்தமேட்டில் மது குடிக்க பணம் கிடைக்காததால் தந்தையை கட்டையால் அடித்துக் கொன்ற மகன். மது என்ற அரக்கனால் இன்னும் எத்தனை குடும்பங்கள் இதுபோன்ற அவலத்தில் சிக்குமோ என பொதுமக்கள் அச்சம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் மது போதையில் தகராறு செய்த கணவனின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்த மனைவி. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் மதுவால் பல குடும்பங்கள் சீரழிந்து உள்ளதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள் மதுக்கடைகளை நிரந்தரமாக எப்போதுதான் ஸ்டாலின் மூடுவார் என மக்கள் கேள்வி. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் பேருந்து நிலையத்தில் அடையாளம் தெரியாத நபரால் சமையல் மாஸ்டர் அடித்து கொலை செய்யப்பட்ட கொடூரம். திறனற்ற திமுக ஆட்சியில் காவல்துறை செயலிழந்து ஏவல் துறையாக மாறியிருப்பதால் பொது இடங்களிலேயே கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக அரங்கேறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே பாட்டியின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்த பேரன் பிடிபட்டார். வேலைக்கு போகச் சொல்லி பாட்டி கண்டித்ததால் ஆத்திரம். சென்னை புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ரயில் நிலையம் அருகே போதைப் பொருளை விற்பனை செய்த காதல் ஜோடி பிடிபட்டது. விடுதியில் தங்கி போதைப் பொருட்களை புழக்கத்தில் விட்ட திரிபுராவைச் சேர்ந்த இளைஞர் மற்றும் 17 வயது சிறுமியிடம் போதைப் பொருள் பறிமுதல். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் விற்பனை செய்தவர் சிக்கினார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவது போல் திமுக ஆட்சியில் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறி வருவது மீண்டும் மீண்டும் அம்பலம். கோவை ரயில் நிலையத்தில் 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 16 கிலோ கஞ்சாவுடன் ஒடிஷா மாநிலத்தைச் சேர்ந்தவர் பிடிபட்டார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பள்ளி மாணவர்களுக்கு விற்பதற்காக வைக்கப்பட்டிருந்த கஞ்சா பறிமுதல். திராவிட மாடல் ஆட்சியில் தொடர்ந்து கஞ்சா விற்பனை அதிகரித்து வருவதால் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு. திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்த பின் கடந்த 10 ஆண்டுகளில் அதிமுக ஆட்சியில் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் கலெக்ஷன், கரப்ஷன், கட்டிங் நிர்வாக போக்கால் 2021 முதல் 2025 ஜனவரி வரை மொத்தமாக 10,319 பதிவு பெற்ற தொழில்கள் மூடப்பட்ட அவலம்.
திமுக ஆட்சியில் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பதாக முதலமைச்சர் வெற்று விளம்பரம் செய்து வரும் நிலையில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழிலை நம்பியிருந்தவர்கள் எப்படி மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று கேள்வி. சிறார் குற்றங்களில் தமிழ்நாடு 4ஆம் இடத்தில் இருப்பதாகவும் 18 வயதுக்குட்பட்ட சிறார்களில் 6 முதல் 7% பேர் குற்றங்களில் ஈடுபடுவதாகவும் அதிர்ச்சி தகவல். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் கஞ்சா உள்ளிட்ட போதை மருந்துகளை பயன்படுத்துவதால் இத்தகைய குற்ற செயல்களில் ஈடுபடுவதாகவும் போதைப் பொருளை கட்டுப்படுத்தினால் மட்டுமே குற்றங்களை குறைக்க முடியும் எனவும் மக்கள் குற்றச்சாட்டு. அரசு மற்றும் தனியார் பங்களிப்புடன் 5000 மெகாவாட் திறனில் காற்றாலை மின் நிலையங்கள் அமைப்பதற்கான அறிவிப்பு வெளியாகி 2 ஆண்டுகளாகியும் இதுவரை 1 மெகாவாட் திறனில் கூட மின் நிலையம் அமைக்கப்படாதது அம்பலம். திமுக ஆட்சியில் அனைத்தும் விளம்பரம் என்பது போல் காற்றாலை மின் திட்டமும் காற்றோடு போனதாக மக்கள் கேள்வி எழுப்பியுள்ள நிலையில் பழைய திட்டங்கள் மட்டுமே பயனளிப்பதாகவும் புதிய திட்டங்கள் எங்கே என்றும் கேள்வி. கோவையில் நடைபெற்ற மத்திய அரசின் வனத்துறை தேர்வில் வெற்றி பெற்றவர்களின் புகைப்படங்களை சரிபார்த்தபோது தேர்வில் 8 வடமாநில இளைஞர்கள் ஆள்மாறாட்டம் செய்தது அம்பலம். மைனாரிட்டி பாஜக அரசின் அதிகாரிகள் ஆள்மாறி தேர்வு எழுதும் போது சோதனை நடத்தாமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருந்தார்களா என மக்கள் கேள்வி. மத்திய அமைச்சர் தமிழ்நாட்டு எம்பிக்களை அவமரியாதை செய்துவிட்டார் என மக்களவை சபாநாயகருக்கு எழுத்துப்பூர்வமாக புகார் தெரிவித்த விடியா திமுக எம்பி கனிமொழி, தங்கள் தவறை மறைக்க பத்திரிகையாளர் சந்திப்பிலும் சமூக வலைதளங்களிலும் தமிழ்நாட்டு மக்களை அவமதித்து விட்டதாக பேசி மக்களை உணர்வு பூர்வமாக தூண்டி திசை திருப்பும் திமுகவின் இரட்டை வேடம் அம்பலம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் ஸ்ரீ அருள்மிகு விருதாம்பிகை பாலாம்பிகை உடனுரை விருத்தகிரீஸ்வரர் திருக்கோயிலில் மாசிமக திருத்தேரோட்டம் கோலாகலம். மங்கள வாத்தியங்கள் முழங்க பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திருத்தேரினை வடம் பிடித்து இழுத்து தரிசனம். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த வள்ளிமலையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற மாசி மாத பிரம்மோற்சவ தேரோட்டம். அரோகரா முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி உட்பட 13 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடனும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யவும் வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல். வங்கக்கடலில் நிலவும் காற்று சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. நீட் தேர்வு விண்ணப்பத்தில் மாணவர்கள் திருத்தம் செய்வதற்கான அவகாசம் இன்றுடன் முடிவடைகிறது. www.neet.nta.nic.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பத்தில் மாணவர்கள் திருத்தம் மேற்கொள்ளலாம் என்று அறிவிப்பு. எக்ஸ் வலைதளத்திற்கு எதிராக மிகப்பெரிய அளவில் சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் இதன் பின்னணியில் ஒரு நாடே இருக்க வாய்ப்புள்ளதாகவும் எலான் மஸ்க் பரபரப்பு குற்றச்சாட்டு. இந்தியா உட்பட உலகம் முழுவதும் நேற்று 3 முறை எக்ஸ் தளம் முடங்கிய நிலையில் அதன் உரிமையாளரான எலான் மஸ்க் பகிரங்க குற்றச்சாட்டு.